இப்போ நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற அன்சார் கேலரிக்கு வந்தாச்சுங்க. கேட் நம்பர் 8 சரிங்களா. இதுக்குள்ள தான் அப்படியே போகணும். ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணி போகணும். நீண்ட நாளைக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கிறேன். நம்ம வண்டி லக்ஸஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். லக்ஸஸ் அப்படியே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ட்ரெஸ் கோடு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன மாதிரிலாம் வந்து உள்ளே வரலாம் போகலாம் அப்படின்னு. ஸோ இப்படி வந்துக்குங்க ஓகேங்களா. இது வந்து நான் உள்ளே போகிறது செராமிக் செக்ஷன், கிச்சன் அந்த சைடில் இருந்து அப்படியே போகலாம். இங்கேருந்து ஒரே மாலை தாங்க, நேராக போய்கிட்டே இருக்கலாம் கைஸ் சரிங்களா. இப்போ எப்படி இருக்குன்னு தங்கத்தில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல. இது வந்து டிராகன் மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மேலே ஓடுலாம் வந்து ஒரு வித்தியாசத்தில் வச்சுருக்காங்க. எல்லாம் சைனா இந்தியா இதிலேருந்து வர்றது. இது அந்த தூணுக்கு வர்றது மாதிரி பார்ட்ரு, வால்க்கு விட்டுறது. இந்த இருக்குங்க கல், மீன் கல். இது 9 ரூபாய். இது ஸ்டோனு. ஸோ நம்ம மீன் தொட்டி வாங்கி வச்சுருந்தோம். அந்த மீன் தொட்டிக்கு கல் தேவைக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே கிடச்சிருக்குது, பார்க்கலாம். இங்கே எல்லா விதமான கல்லும் இருக்குதுங்க. இது கிச்சனு, டைல்ஸு, செராமிக்கு இந்த மாதிரி இதுகள்லாம் இங்கே இருக்குது. அப்படியே நம்ம நேராக போனோம் அப்படின்னாக்கா சீலிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். சரி அப்படியே போவோம். நான் என்ன வேலைக்கு வந்தோனோ அதை முதல்ல பார்க்குறேன். அப்படி இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா கதை இருக்குதா, சூப்பராக இருக்குங்க. எல்லா டிசைனிங்கில் இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பிளான்ட்டு இருக்குது, நேச்சுரல் பிளான்ட்டு. 39, 49 இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க. வேறு லெவலுங்க ஏரியா. எல்லாம் குருமி வச்சுருக்காங்க, மீன் வச்சுருக்காங்களே. அப்படி பார்ப்போமா. மீனுக்கு தேவையான கல்லெல்லாம் இங்கே இருக்குதுடா ஐயா. இந்த 6 ரியாலாமா அந்த ஷோ வீடுகள்லாம். இது 4 ரியால். இது 3 ரியால். அதில் சங்கு முள் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருக்குமா? ஆஹா, வந்ததோட இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா ஏங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீன் இந்த இருக்கிற அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றிலாம் பெரிய டேங்குங்க. இது அதை விட பெருசு போல். உள்ளே போனோடனே கோல்டு ஃபிஷ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சொல்லிட்டு இதில் தண்ணி ஊற்றலை, இன்னும் தண்ணி வந்து செட் பண்ணிக்கிறணும். இதற்கு மீன் தொட்டிக்குள்ளே வைக்கிறது. இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 ரியால். நமக்கு இந்த மாதிரி இது பண்ணால் கூட போதும் தான். இது எவ்வளவு? 17 ரியால். மேலே மோட்ரு 16 ரியால். பரவாயில்லைங்க. 20 ரியால் கொடுத்து வாங்கினாங்க நம்ம ஏரியாவில். ஐயோ சார், மேலேயும் இருக்குது. இது எவ்வளவு? 11 ரியாலாமா.
அட சண்டாளத்தனமே, 20 ரியால் கொடுத்து நம்ம ஏமாந்துட்டோமே. இதுதான் ஆக்சிஜன் கொடுக்குற மோட்ரு தான் இதுவும். நம்மள்ட்ட இருக்கிற பவுல் வந்து இந்த மாதிரி பவுல், இந்த மாதிரி பவுலில் தான் நம்ம வந்து மீன் வந்து வச்சுருக்கிறோம். ₹6.75 ஐயோ ஏமாந்தாச்சு, இப்படி ஏமாந்துட்டோமே. கைஸ் அப்படியே உள்ளே போயிட்டு வெளில வந்தாச்சு. இது என்னென்னு பார்க்குறீங்கல்ல, இதாங்க நம்ம ஸ்கார்பியோ பொலியரோ, ஸ்கார்பியோடைய பிக்கப்பு. எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுல்ல. நம்ம ஊரில் உள்ள ஸ்கார்பியோவை இங்கே பிக்கப்பாக மாற்றிருக்காங்க. சரி ஓகே, அதை நம்ம ஊரில் இருந்து செஞ்சு கொண்டு வர்றது தாங்க இது, மேட் இன் இண்டியா தாங்க இது. சரி இப்போ நம்ம வந்து பக்கத்தில் உள்ள ரமேஷுக்கு போகலாங்க. கைஸ் இப்போ நம்ம வந்து அன்சார் கேலரி போயிட்டு அப்படியே நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம், அதே லைனில் இருக்கிற ராமேஷுக்கு வந்திருக்கிறோம், அஸ்வக் ராமேஷு. ஸோ இங்கே உள்ளே இருக்குதா அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் கைஸ். பொதுவாக வந்து இந்த டயத்தில் வந்து எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேயே பார்க்கிங் இருந்துருக்குது. நம்ம என்றைக்கு நம்ம உள்ளே வரோமோ அந்த இடத்துல நமக்கு பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குது. என்றைக்கு நம்ம வெளில பார்க்கிங் பண்ணிட்டு வரோமோ அந்த டயத்தை பார்த்து நமக்கு கிடைக்கிது. ஸோ பின்னாடி பார்க்கிங் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒரு என்ட்ரி ஒன்று வச்சுருக்காங்க உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. அப்படியே போயிட்டு உள்ளே பார்த்துட்டு வரலாம். என்னது இது அடைச்சி வச்சுருக்காங்க, அடப்பு இப்போ சகிருப்பா இங்கிட்ட சக்கர் மென்னாங்க போகிறேன். ஸோ துரதிருஷ்டமாக இங்கிட்டு டோரை அடைத்து வைத்துள்ளார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எப்போதும் அப்படியே மெயின் டோருக்கு போகலாம். முன்னாடி இதில் போனோம்னா பார்க்கிங்கு. ஸோ சுற்றிக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க சொல்லிட்டாங்க இங்கிட்டு போகலாமா கைஸ். வெற்றிகரமாக நம்ம வந்து ராமேஸ்வரக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பாட்டில் செக்ஷனுக்கு போகணும். அந்த நோம்பு வந்துருச்சு வரப்போகுது அப்படின்னாக்கா எனக்கு தாங்க வேலை. இது தண்ணி குடிக்கிற ஜக்கு வந்து இந்த லைனில் வந்து இருக்கும், அதான் போயிட்டு எடுக்க போகிறோம். சொந்தம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் வேணுமா ஆள். சரி அதான். ஸோ அந்த மாதிரி பாட்டில் தான் வேணும்னு சொன்னாங்க. அதான் ஃபிர் ரயால் சவி கலாம் அது ரயால்கிட்ட கேட்டோம் அப்படின்னாக்கா கிடைக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 கடைக்கிட்ட போயிட்டோம், எங்கேயுமே அந்த மாதிரி இது கிடைக்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அடிக்கிறது. பட்டு பாய் 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 பாய். கைஸ் அடுத்தது இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா சஃபாரி மாலுக்கு வந்திருக்கோமுங்க. இது வந்து பூகம்பரில் இருக்கிற சஃபாரி மாலு. ஸோ இந்த சஃபாரி மாலில் அந்த பொருள் இருக்குமா அப்படின்ற ஒரு தேடலில் நாங்கள் வந்து தேடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் டவுட்டு தான், ஏன்னா அந்த சைஸில் அவங்க கேட்குற சைஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வின் ஷாப் அண்ட் டிரைவ் 25 MG RXP அண்ட் MG5 2024 கார் அப்படின்னு சொல்லிட்டு 25 கார் வின் பண்ணலாம் நீங்கள், MG சம்மந்தப்பட்ட கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஜாமான் வாங்கினீங்கன்னா இப்போ இது பண்ணலாம். அதெல்லாம் என்ன மாடல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே MG தான் போடுவாங்க. சரி ஓகே, போன தடவை வந்து நிசான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெரியல அப்படின்னாக்கா என்ன கார் போட்டிருந்தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. வாங்க உள்ளே போவோம் கைஸ். நான் மதியம் எங்கே நம்ம ராமேஷ் போய் அன்சார் கேலரி போய் அதுக்கப்புறம் சஃபாரி போய் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்துட்டு இப்போ வந்து எங்கே அப்படின்னா நேராக சூக்கோ கப்புக்கு வந்தாச்சு. அங்கே வந்து இப்போது அந்த பாட்டில் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். சரியா, போயிட்டு பாட்டில் வாங்கிட்டு வரணும். அது எங்கே அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி புறா இதுகள்லாம் இற போட்டு விளாட்றாங்க பாருங்க, அப்படி ஒரு அழகாக இருக்கும். இதில் ஒரு ரீல்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா செம்மையாக இருக்கும்ல. அங்கே ஒரு சின்ன குழந்தைங்கள
அப்படியே ஒரு இதாக இருக்குது. அப்படியே நாங்கள் வருவோம் அந்த ஜாமான் வாங்குகிற நேரத்தில் இதை வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறதுங்க. நல்லா இருக்குல்ல. சரி, நம்ம போய் அந்த முதல்ல அந்த பாட்டில் அவங்க புறா பறக்குது வருங்க. சூக்கோக்கோ பள்ளி எல்லா புறாவும் பறக்க வச்சிருச்சுங்க குழந்தைங்க. ஒரு பலூனு எவ்வளோ புறான்னு பார்த்தீங்களா? இங்கே இருக்குது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் ஒட்டகம் வரும், குதிரை வரும், நம்ம இந்த கழுகு எல்லாம் வரும், எல்லாம் வச்சுருப்பாங்க. என்னதான் நம்ம வேலையாக இருந்தாலுமே வாரத்தில் இப்படி ஒரு நாள் வந்து அப்படி மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்து இப்படி பார்த்துட்டு அப்படி போனோம் அப்படின்னாக்கா திருப்பி அவங்க எவ்வளவு தான் கஷ்டமான வேலை கொடுத்தாலுமே அந்த ஒரு நாளையில் வந்து எல்லாமே சரியாயிடுங்க. அதனால தான் இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே மக்களை கலந்து இந்த புராணம் தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இதாக இருக்குது பாருங்க. சரி, நம்ம போவோம் அப்படியே உள்ளாக்க. கைஸ், இப்போ நாங்கள் ஒரு 10 கடைக்கிட்ட போயிட்டோங்க உள்ளாக்க. சூக்கோ கஃபுக்குள்ளே எங்கேயுமே இல்லை. கடைசியில் பர்வா வில்லேஜ் போகலான் இருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் வாங்குறதுக்கு இப்போ நான் தெரியல. இப்போ இந்த பிளாஸ்டிக் வாங்கணும். அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து பர்வா வில்லேஜ் பர்வா சிட்டிக்கு போகணும். பக்ராவில் உள்ள பர்வா சிட்டிக்கு போகணும். இப்போ இந்த பிளாஸ்டிக் எங்கே வாங்குறதுன்னு தெரியலை. பார்ப்போமே எங்கிட்ட இருக்கான்னு. முன்னாடி வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. எங்கே வாங்கணும்னு தெரியலை. பிளாஸ்டிக் நாங்கள் இந்தான்னு சொல்லி கடைசியில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். என்ன வாங்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். அது இந்த கடையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்து பார்த்தா நட்ஸு, சாக்லேட்டு, கிட்கேட்டு இது எல்லாமே இங்கே இருக்குது சூக்கோ கஃபில். இந்த கடை பேர் இருந்தா சரிதான் ட்ரேடிங்கா? சரிதான் ஸ்டோர். ஓகே, சரிதான் ஸ்டோரு. இப்போ நம்ம பிஸ்தாஜோ லெமன் வித் சால்டு 1 கிலோ வந்து 65 ரியாலு. பிஸ்தாஜோ சால்டு பேக்கு 65 ரியாலு. நமக்கு அவங்க குறைச்சி கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு நாட்டுக்கு போகிறவருக்கு எத்தனை கிலோ? 55. கைஸ் 10 ரியாலு டிஃப்ரெண்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்க. வந்து வாங்கிக்கிங்க சரிங்களா? இது ஸ்டோரோட காரியம் கொஞ்சம் குறைச்சி பாருங்க எவ்வளோ இருக்குதுங்க. சூக்கோ கஃபில் உள்ள எடுத்து வந்து பேர்ட்ஸ் மார்க்கெட்டு. ஓகே, பெட்ஸ் மார்க்கெட்டு. நம்மள பறவைகள், மீன் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. ஸோ வந்து வாங்கிக்கோங்க. எல்லாமே இருக்குது. அரபிக் சாக்லேட், அரபிக் ஹலாவா. அரபிக்கில் வந்து ஹலாவா அப்படின்னா மிட்டாய் சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜாதி புளிப்பு மிட்டாய் மாதிரியா இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வச்சு சாப்பிட்லாம். இது வந்து புளி மிட்டாய் இல்லை அது. ஆமாம், ட்ராவல் பண்ணுறதுக்குரிய சாக்லேட் வேணும். ஏன்னா எத்தனை கிலோ? அது 50, ചെറുത് 50, ഇത് 55. ஏது 55? இது ரெண்டும் 55, இது 50. இது வந்து எள்ளு மிட்டாய். இது நல்லா இருக்கு. நான் ஒரு ரேட்டில் இருக்குது. இது வந்து பீனட் மாதிரி வரும் பட்டரில். அந்த இது 30 ரியால் பாக்ஸு. சரி கைஸ், இப்போ நம்ம இதுக்கு போகலாம், வக்ரா போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 ரியாலுக்கு கொடுக்குறாங்க பட்டோக்கு. நம்ம சுவிங்க சரிங்களா? அதை வந்து வாங்கி ஊருக்கு கொண்டு போய்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் எல்லாமே இருக்குது. அதில் இருந்தால் இந்த கேண்டீன்லாம் இருக்குது பாருங்கள். லாலிபாப்
எல்லாமே இருக்குது. டேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டேட்ஸ் இதெல்லாம் எத்தனை கிலோ? 60 ரியால் 55 ரியாலுல. ம் ம் எத்தனை? 190. ஓகே, 9 கிலோ கோல். கைஸ் இது மட்டுமே 190 ரியாலுங்க. எங்கள் அப்பா 9 கிலோ உள்ளதான் 190 ரியாலு. இதெல்லாம் எதுக்கு ப்ரோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நோன்பு வருது இல்லையா, அந்த நோன்புக்கு அவங்க வச்சு கொடுக்குறது. சரி, ஓகே, போகலாமா? இந்த கடை இந்த பாருங்கள், கடையை பார்த்துக்குங்க. சரிதான் ப்ராடிக்கோ. ஓகேங்களா, இந்த வேறு தான் இருப்பார். வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாமே இருக்கும், வாங்கிட்டு போய்க்கிங்க. கைஸ் நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பர்வா வில்லேஜுக்கு வந்திருக்கோம், ரூபி ரைடிங்க்கு. ஸோ இங்கே அந்த பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குது நூர் கேன் மௌஜூத் கேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் இங்கே இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த பர்வா வில்லேஜில் வந்து எல்லாமே இருக்குதுங்க. டிஷர்ட்டில் பிரிண்ட் போட்டு கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கூட மென்ஷன் பண்ணி கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம அந்த அலுமினியம் பாயலிங், அலுமினியம் கண்டெய்னர் இதெல்லாம் எல்லாமே கிடைக்கிது. பார்ப்போம். சவி கலாம் கபாயின் இங்கே தாங்க பாட்டில் இந்த அந்த இருக்குது பாருங்கள் மேலே. இந்த மாதிரி பாட்டிலில் பெருசாக வேணுமா 2 லிட்ரு. அது செய்ய தான் கொடுக்கணும். என்ன செய்கிறது? இங்கே என்ன விலை? 150. கிட்டத்தட்ட ரோனக்கை விட கம்மியாக தாங்க இருக்குது இங்கே. பரவாயில்லைங்க. கைஸ் நாங்கள் அடுத்தது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, ராமேஷ் ஹைப்பர் மார்க்கெட்டு பர்வா வில்லேஜில் இருக்கிறதுல. அந்த பாட்டில் தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ், கிடைக்கவே மாட்டேங்குது. அது அபூர்வமாக இருக்குது. 2 லிட்டர் பாட்டிலு, ஆயில் பாட்டில் கிடைக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓனர் வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அந்த இருக்கு பாருங்கள், ரமேஷ் ஹைப்பர் மார்க்கெட்டு. உள்ளே போவோம், போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு. கைஸ் நாங்கள் வந்து பார்த்ததில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் 100 ml 1000 ml 1000 mlனாங்க 1 லிட்டர் தான் இருக்குதான். அதான் 5 ரியால் போட்டிருக்காங்க. ஓகே, பரவாயில்லை. ஆனால் என்ன பண்ணுறது, குட்டி இது இருக்குது. கடைசியில் நாங்கள் வந்து எடுத்தது இந்த இது ஜீரா ஹாதி ஜெய்தூன் இந்த இதுதான் எடுத்தோம். 10 ரியால் வாங்கினோம், 2 லிட்ரு. இந்த நோம்பு வருது இல்லையா, எல்லாத்துக்கும் ஊற்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்க. ஏன் நம்ம வேலை என்ன பண்ண சொல்கிறீங்க? நிறையா இருக்குது. அப்படியே அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு. கேஷ் நாங்கள் அந்த ராமேஷ் போய்கிட்டு அப்புறம் நேராக சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கிடையில் அல்ஹாதி திரு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கடை இருக்குது பாருங்கள். இப்போ புதுசாக ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். அப்படி இருந்தாலும் இதுக்குள்ளேயும் ஒரு தடவை போயிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட்டு தான், இருந்தாலும் இருக்கலாம். இன்னொரு கல்வி தாகல் ஷூஃப் அது மிக்கின் ஃபீ நல்வரவு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்காங்க. கேஸ் இப்போ நம்ம இங்கே வந்தோம்ல, வந்துட்டு அதோட அவங்கள்ட்ட கேட்டேன், நானும் ஒரு விளாகர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நல்வரவு வாழ்க வளமுடன் திரு ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டு. ஸோ உள்ளே வந்து தலைவர் கையை கட்டி நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் பாய் இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்குதுங்க பாய். எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லுவாப்புல. என்ன ரேட்டு? என்ன ரேட்டு? பாய் வந்துட்டு பிக் சைஸ் இருக்குது 42, ஸ்மால் சைஸ் இருக்குது 35, அதில் ஸ்மால் சைஸ் இருக்குது 25, அது கண்டிப்பாக இருக்குது அது 18. ஓகே, இதெல்லாம் இது பெட்மெட். இது சிரிஸ் வந்துட்டு பெட்டில் போட்டுக்கிறது 25, பெருசு வந்து ஸ்டாக் இல்லை, அது அவுட் ஆஃப் ஸ்டாக் முடிஞ்சுது. பெஸ்ட் கண்டெய்னர்லாம் அது வருது. ஓகே. ஸோ கைஸ் நீங்கள் பர்வா வில்லேஜில் இருந்து, அதாவது வக்கரா உக்கேர், நீங்கள் கத்தாரில் எங்கே இருந்தாலும் சரி தான் வந்தீங்க அப்படின்னா அல்காதியை வந்து ஒரு விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு. சரிங்களா? திரு ஃபுட்ஸ். ஓகே, சரி, ஓகே, சரி கைஸ். அடுத்தது சஃபாரிக்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே கீழே ஒரு அலசோன்னா அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே மேலே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் இப்போ நாங்கள் மேலே வந்திருக்கிறோம். போயிட்டு அந்த கிளாஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயா அடிச்சிடாத.
இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். شوف نور ممكن في موجود. எல்லாமே இதான் இருக்குது. இது தண்ணி குடிக்கிறதுல கைஸ் இங்கே எங்கேயுமே இல்லைங்க பாட்டில். ஓகே நேஷனல் கைஸ் நாங்கள் வந்து சஃபாரிலே வந்து பார்த்தோம், அங்கேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. சரி 2 லிட்டர் பாட்டில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து கல்ஃப் மாலுக்கு போகலாம், இல்லைன்னா ஹோம் சென்டருக்கு போகலாம். ஹோம் சென்டரில் தான் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு பார்ப்போம். கைஸ் இப்போ நாங்கள் வந்து கடைசி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா தவர் மாலுங்க. தவர் மாலில் போயிட்டு அந்த பாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே வரணும். கால் 2 கடுத்து போகுது. எவ்வளவு தூரங்க டிரைவிங் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படியே போகுதுங்க. சரி இங்கேயும் ஏன் விடுவானே, இங்கே ஒரு ஹோம் சென்டர் இருக்குது, அந்த ஹோம் சென்டரில் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வருவோம். சரிங்களா? ஓகே சீதாசன் செய்கிறேன். கைஸ் இப்போ நம்ம தவறுமாலுக்குள்ள ஹோம் சென்டருக்கு வந்தாச்சு. அப்படியே லிஃப்ட் வழியாக வந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் எப்படி இருக்குது ஹோம் சென்டரு. தவறுமாலில் ஒரு ஹோம் சென்டர் இருக்குப்பா, சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அங்கிட்ட இங்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு இருக்க வேணாம். நம்ம ஏரியாக்கில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நேரம் இங்கே வந்துடுங்க. உலக நிறையா பொருட்கள்லாம் இருக்குது. ஹோம் சென்டரில் என்னென்ன வச்சுருப்பாங்களோ அது எல்லாமே இருக்குங்க. ஓகேவா கைஸ்? நாங்கள் வந்து ஹோம் சென்டருக்கு போனோம் இல்லையா, அங்கே இல்லைங்க. அப்படியே என்ன செஞ்சுட்டேன், கீழே இறங்குறோம். இதுதான் தவறுமாலுடைய மெயின் கேட்டு. ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது தவறுமாலுடைய மெயின் கேட்டு. அங்கே இருக்குது ஹோம் சென்டர். மெயின் கேட்டில் வந்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு QIB ATM மிஷின் வச்சுருக்காங்களா? அது சரி, இங்கே டெபாசிட் பண்ண முடியாது, வெறும் கேஷ் மட்டும் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, அவுட் ஆஃப் சர்வீஸு இல்லையே, ஓப்பனிங்ஸும் நம்மளை இப்போ தான் வச்சுருக்காங்க. கைஸ் இப்போ நான் வந்து ஸ்பேருக்கு வந்துருக்குறேங்க. அங்கே போயிட்டு பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேரில் இருந்துச்சு இப்போனாக்கா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அங்கே ஸ்பேருக்கு போகிறோங்க. கால்லாம் சரியான வழியாக வலிக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம வீட்டுக்கிட்டேயே இப்போ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்பேரில் உள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வருவோமா. உலக நல்ல ஆஃபர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பாட்டில் செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பாட்டில் செக்ஷனை பார்க்கணுங்க. பாட்டில் 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 எங்கே 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 இருக்க எங்கே இருக்குன்னு இல்லைங்க. நாங்களும் தேடாத இடமும் இல்லை, போகாத ஊரும் இல்லை, பார்க்காத இதுவும் கிடையாது, மாலும் கிடையாது. எல்லா இடத்துலையும் சுற்றி 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 பார்க்குறோம், ஒரு இடத்துலையும் இல்லையா. கைஸ் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. தொண்டை வேற கவுதுங்க. இன்னும் எதுவும் நொறுக்கு தீனி எதுவும் போடலைங்க. என்ன பண்ணுறது, இங்கே எதுவும் இப்போ நீங்கள் ஆஃபர் எதுவும் போட்டிருக்காங்களான்னு தெரியலை. ஒரு வேளை மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தது நம்ம ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா இங்கே அப்பப்போ ஆஃபர், அதிரடி ஆஃபர்லாம் அள்ளி போடுவாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும் பாருங்கள். ஸோ அதான் சரி உள்ளே போயிட்டு என்ன அந்த பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே வருவோம். சரியா? ஓகே போகலாமா?